பகுத்தறிவோட சிந்திக்கிறான் எல்லாரும். அங்க இஸ்மாயில் வீட்டுல போய் சாலமோன் சாப்பிட்றான், சாலமோன் வீட்டுல போய் மூர்த்தி சாப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மச்சான் மாமன்னு அவங்க கலந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? பகுத்தறிவு ஏற்படுத்தின விளைவுதான். ஒருத்தர் நேசிக்கணும், மதம் இல்ல, கலாச்சாரம் தான் முக்கியம், நம்ம பண்பாடு தான் முக்கியம்னு ஒரு விஷயத்த கொடுத்ததுனாலதான் தமிழ்நாடு மட்டும் தனியா தெரியுது. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தனியா தெரியுது. ஒரு சின்ன கேள்வி கேட்டப்ப பெரிய பிரச்சனை வந்தது. தமிழிலிருந்து தோன்றியதான் கன்னடா, மலையாளம்லாம் சொன்னப்போ பயங்கர கோவம் எல்லாருக்கும் வந்துச்சு நடிகர் கமலஹாசன் மேல. அவர் சொன்னது என்ன பொய் இருக்குது? எல்லாத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. எல்லாம் இருக்கும்போது கோச்சிக்கிறது எப்படி? நான் அவரோட பையன் தான், அவர் தான் அவர் வளர்த்தாருன்னா அவர் வளர்க்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் வளர்த்ததுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குங்கிற மாதிரிதான் தமிழ்நாடு ஒரு தனித்து தெரிகிற ஒரு மாநிலமாக இருக்கு. அடிப்படையான காரணம் கல்வியில மேம்பட்டு இருக்கு, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல மேம்பட்டு இருக்கு, எஜுகேஷன்ல மேம்பட்டு இருக்கு. இன்னொன்னு பகுத்தறிவுல முன்னதான ஒரு மாநிலமாக விளங்குது. அதனாலதான் இங்க டிவைடர் சிஸ்டமே இங்க ரூலே ஃபாலோ பண்ண முடியாது. யாரா இந்த மாநிலத்தை பிரிக்கணும்னு நினைச்சா அவன் ரூட் காஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன் இவங்களை மட்டும் இப்படி சொல்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா கலாச்சாரம் மட்டும்தான். இங்க எல்லாம் ஒண்ணு, அனைவரும் ஒன்று, அன்புதான் சிறந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி கொடுத்து திருமணங்களே அப்படி நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இல்லாம கலாச்சார ஒற்றுமை இங்க இருக்குது.